நீதமாக நடந்து கொள்ளுதல், அதை பற்றி நம்ம பேசுகிறோம். உங்களில் தலைவர்களில் சிறந்தவர்கள் அவர்கள், நீங்கள் அன்பு கொள்வீர்கள், அவங்க உங்கள் மேலே அன்பு கொள்வாங்க. அவங்கள நீங்கள் அவங்களுக்காண்டி நீங்கள் துவா செய்வீர்கள், அவங்களும் உங்களுக்காண்டி துவா செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வச்சுருக்கவங்க. அதே அவங்க மேலே நீங்கள் சாபம் கொண்டு அவங்களும் உங்கள் மேலே சாபம் சொல்கிறவங்க நல்ல தலைவர்கள் இல்லை. அது கெட்ட தலைவர்கள். இறைத்தூதர் அவர்கள் நாங்கள் போயிடலாமான்னு அவங்ககிட்ட கேட்டதுக்கு, அவங்களோட போயிடலாமான்னா அவங்க அல்லாஹ் தொழுகையை பேணுவரே அவர் உங்களுடன் தொழுகை பேணுவார், நீங்கள் தொழுகை பேணுவரும் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் உறவினராக இருந்தால் நீதமாகவே நடந்து கொள்ளுங்கள், நீதத்தை பேசுங்க. உறவினருக்காண்டி நீங்கள் அநீதமாக பேசாதீங்க. நீதத்தை உறவினருக்காண்டி ஒரு பேச்சு, மற்றவங்களுக்கு ஒரு பேச்சுன்னு இல்லை. ஒரு இது வந்துச்சுன்னா நீங்கள் நீதியே பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் குர்ஆனில் என்ன நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்தும்படியும் நல்லது செய்யும்படியும் கட்டளை எடுக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல. நீங்கள் நீதமாக நடந்துங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நீதமாக நடந்து கொள்கிறவர்களை நேசிக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, 7 பேருக்கு அர்ஷின் கீழே உள்ள நிழலில் 7 பேர் மட்டும்தான் நிற்பாங்களாம். அவங்க நீதமான அரசன், அல்லாஹ்வுக்காக தனிமையில் அல்லாஹ்வுக்காக இந்த நேரமும் தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கிற வாலிபர், ஒரு பள்ளிவாசலில் நிறையா நேரத்தை ஒதுக்குற ஒரு மனிதர், அப்புறம் ஒருத்தருக்குமே தெரியாமல் அல்லாஹ்வோட பயத்தில் அழுகிறவங்க, அப்புறம் ஒரு சிலர் ஒரு தனக்கு அழகும் எல்லாம் இருந்தும் ஒரு விபச்சாரத்துக்காக அல்லாஹ்வுக்காக பயந்து கொண்ட ஒரு பெண், இந்த பள்ளிவாசலில் ரொம்ப நேரத்தை கழிக்கிறவங்க, இந்த மாதிரி 7 பேர் மட்டும்தான் அர்ஷின் கீழே. உலகத்தில் எங்கேயுமே நிழல் இருக்காதான், அந்த அர்ஷின் கீழே தான் இருக்குமா. அல்லாஹ்வுக்காண்டி தர்மம் ஒருத்தருக்குமே தெரியாமல், இந்த கைக்கு தெரியாமல் இந்த கைக்கு தர்மம் செய்கிறவங்க, இந்த 7 பேர் மட்டும் அந்த அர்ஷின் கீழே இருப்பாங்க. தங்களின் அதிகாரம், தங்கள் குடும்பம், வசிக்கும் பொறுப்புகளில் ரொம்ப கரெக்டாக நீதமாக நடந்து கொண்டவங்க அல்லாஹ்வின் ஒளியிலான மேடையில் இருப்பாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நல்லுதவி பெறும் நீதமான அரசர், நெருங்கிய உணவர் மற்றும் முஸ்லீம்கள் மாணவர்களுக்கு இரக்கம் காட்டுபவர், இதயமுள்ள கருணை மிக்க மனிதர், குழந்தைகள் மிக்க பேணுதலை விரும்பும் பேணுதலான மனிதர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இவங்கெல்லாம் சொர்க்கவாசிகள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம நீதமாக நடக்கிறது, ஒருத்தருக்கு அநீதியாக பேசுகிறது, ஒருத்தர் வேண்டவங்க ஒருத்தருக்கு வேணாதவங்க அப்படிலாம் நடக்கக்கூடாது. நீதமாக நடந்து கொள்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா சிறப்பான ஒரு சொர்க்கத்தையே நம்மளுக்கு